அவங்க போறதுனால இந்த அதிமுகவுக்கு பலம் தானே தவிர பலவீனமே கிடையாது. இவங்க ஒருத்தர் போறாங்கன்னா 10 பேர் உள்ள வராங்க. ஏதோ வந்து விபத்தால் வந்த ஆட்சியாக இந்த ஆட்சி வந்திருக்கு. ஏதோ வந்து ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு வரல இந்த ஆட்சி. பொதுமக்கள் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ரீல்ஸ் பார்த்து ரீல்ஸ் முகத்துல அப்படி ஒரு போட்ட ஓட்டு தான் இந்த பாலியல் தொல்லை பல விதமா இருக்கு. இன்னைக்கு அந்த டிவிக்கே காரனே பாலியல் தொல்லையில் ஈடுபடுறான். அவனே வந்து கைது செய்து உள்ள அனுப்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் நடக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. போதைப் பொருள் இதை எல்லாத்தையும் இந்த ஆட்சியில போயிருக்கிறவங்க ஜாம்பவான்னு சொன்னாங்க. சரி, கரூர்ல இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், புதுக்கோட்டையில விராலிமலை விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்கு. நம்முடைய அதிமுகவில் ஒரு கௌரவமா இருந்துட்டு அங்க போயிட்டு இப்படி இருக்காங்கன்ற மாதிரி கஷ்டமா இருக்குது. நாங்கெல்லாம் கூட சரி விஜய் தான் வராரு, விஜய் தான் வருது. அந்த விஜய் யாரை பாக்குறாரு? யாருமே பாக்குறது இல்ல. அவர் யாரை தான் பாக்குறாருன்னு தெரியல. யாருமே பாக்குறது இல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கிங்க, யாரை பாக்குறாருன்னு தெரியல. ஆனா அவர் அதிமுகவுடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய எம்பி தனபால் நம்மோடு இருக்காங்க. சார் வணக்கம் சார். இன்னைக்கு நடந்த அந்த கூட்டம்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான கூட்டமா இருந்துச்சு? நீங்க எந்தெந்த நிர்வாகிகள்லாம் பங்கேற்று இருந்தாங்க? நிறைய பேர் வந்திருந்தாங்களா? எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நடைபெற்ற இந்த கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கூட்டம். தேர்தலின் முடிவுக்கு பின்னாலே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இடையிலே பொதுச் செயலாளர், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், சார்பு அணி செயலாளர்கள், இவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அடுத்தது அந்த கழகத்தினுடைய வளர்ச்சிப் பணிகளை எந்த வகையில் கொண்டு போக முடியும் என்பதற்காக எல்லா கருத்துக்களையும் கேட்டு அவர் சில ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு நல்ல முறையில் ரொம்ப சிறப்பாக நடந்தது இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொன்னால், எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு இயக்கம் மிக சிறப்பாகவே இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் எங்கள் மாவட்டத்திலே இருக்கிற பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்றைக்கு வந்து கலந்து கொண்டது எடுத்து காட்டுகிறது. அடுத்தடுத்து மதியம் வேலூர் மாவட்டத்திற்கு, அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து இன்னைக்கு திடீர்னு அழைச்சிருக்கதா சொல்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை நிர்வாகிகள்லாம் சந்திப்பிற்கு இந்த முக்கிய நிகழ்வு எதனால அழைச்சிருக்காங்க? இல்லை, ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை அழைச்சிருக்கலாம், வேலூர் மாவட்டத்தை அழைக்கிறாங்க. அது இப்போ செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் இப்போ போயிட்டு இருக்கு. அது புதுக்கோட்டை மாவட்டத்தை அழைச்சிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை அழைச்சிருக்காங்கன்றது தெரியல. இங்கே வந்திருக்காங்க அழைக்கல. கழக நிர்வாகிகள் வந்திருக்காங்க, பொதுச் செயலாளரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜாம்பவான்றது சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஜாம்பவான்லாம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுத்துக்கும் இது இல்லாத வந்து வந்திருக்கிற ஒரு யார் எம்எல்ஏங்க, அமைச்சருங்க, மாவட்ட செயலாளர் சொல்கிற டிவிகேகள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இந்த ஜாம்பவான் போய் நின்றுட்டு இருக்காரு. அவங்க இந்த ஜாம்பவான்களை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனி இடம் அங்கே கிடையாது. இங்கே வந்து அவங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை தராதனால அவங்க வெளியே ஓடி போகிறாங்க. அவ்வளோதான காரணமே தவிர வேறு ஒரு காரணம் இல்லை. இந்த இயக்கத்தில் இருந்து அவங்க வெளியே போவதற்கு காரணம் அவங்கள மாவட்ட செயலர் எடுத்தாங்க. ஜாம்பவான்கள் என்று சொல்லுகின்ற அவர்களை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து எடுத்து ஆனால் பொதுச் செயலாளர் சாதாரண ஒருவரை மாவட்ட செயலாளராக போடுகின்ற போது அந்த கட்சியில் இருக்கிற அனைத்து கிளை கழகத்தில் இருக்க பொறுப்பில் இருந்து, ஒன்றியத்தில் இருக்கிற பொறுப்பில் இருந்து, நகரத்தில் இருக்க பொறுப்பில் இருக்க அவ்வளோ பேரும் அந்த புதுசாக போடுற மாவட்ட செயலாளர் பின்னாலே, எளிமையான மாவட்ட செயலாளர் பின்னாலே போய் நிற்கிறான். அப்படி நிற்கும் போது அவங்களால இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. பொறுத்து பார்த்தாரு. மீண்டும் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தாரு. எப்படி வெளியே சென்று எங்களுக்கு எதிர்ப்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு எதிர்ப்பாக அங்கே வாக்களித்து ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றிவிட்டு அதற்கு பின்னாலே உங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு இங்கே உள்ளே வந்து சேர்ந்தீங்க. சேர்ந்ததற்கு பின்னால் இந்த மாவட்ட செயலாளர் பதவியை கேட்டால் உங்களுக்கு வேறு தகுதியான பொறுப்புகளை கொடுப்பதற்கு அண்ணன் தயாராக இருக்கிறார். ஆனால் மாவட்ட செயலாளர் பதவிதான் வேண்டும் என்று கேட்கின்ற போது எப்படி பொதுச் செயலாளர் ஒருவரை போட்டுட்ட பிறகு எடுத்துட்டு இன்னொருத்தர் போடுவார்? அதனால வந்து அவர் போடலைன்றதுனால இவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. இதான காரணம். இப்ப கட்சியை விட்டு அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியில போறாங்க, அவங்க போய் வேறு கட்சியில் இணையறாங்க. இது அதிமுகவுக்கு பலவீனமா மாறாதா? இல்ல, அவங்க போறதுனால இந்த அதிமுகவுக்கு பலம் தானே தவிர பலவீனமே கிடையாது. இவங்க ஒருத்தர் போறாங்கன்னா 10 பேர் உள்ள வராங்க. இவங்களுக்கு ஆகாதவங்க நிறைய பேர் வெளியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் கூட இன்னைக்கு இவங்கெல்லாம் வெளியே போகும்போது நமக்கெல்லாம் நிறைய நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆக ஒருத்தர் வெளியே போனா இன்னைக்கு எங்க இயக்கத்தில் 10 பேர் உள்ள வரான். அம்மா வந்து இந்த 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னாங்க.
அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழகம் பல சோதனைகளை கடந்தாலும் கூட ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து ஆலமரம் போல் தழைத்திருக்கிறது இயக்கம். அந்த வகையிலே தான் இன்னைக்கு நடந்திருக்கிற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து விபத்தால் வந்த ஆட்சியாக இந்த ஆட்சி வந்திருக்கு. ஏதோ வந்து ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு வரல இந்த ஆட்சி. பொதுமக்கள் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ரீல்ஸ் பார்த்து ரீல்ஸ் முகத்தில் அப்படி ஒரு போட்ட ஓட்டு தான் இந்த ஜனங்க. ஆனா இந்த ஜனங்க இந்த 2 மாதம் முன்ன 2 மாசம் ஆக போகுது, 1.5 மாசம் ஆயிருக்கு. இந்த 1.5 மாச காலத்தில் இந்த ஜனங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு என்ன இந்த ஆட்சியில் நடக்குது. அவங்க கொடுத்த வாக்குறுதினா எதையுமே செய்யல. வாக்குறுதி கொடுத்த எல்லாத்தையும் எதையும் நிறைவேற்ற. குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாடு முழுசும் இலவசமா பேருந்துல பயணம் போனான்னு சொன்னா நடக்கிற காரியமா அது நடக்காது. இவன் சொல்ற ஒவ்வொரு வாக்குறுதி படுத்தா நடக்கவே நடக்காது. அது இல்லாம பாத்தீங்கன்னா பாலியல் தொல்லை பல விதமா இருக்கு. இன்னைக்கு விதவிதமா இருக்கு. அது டிவிக்கே காரனே பாலியல் தொல்லையில் ஈடுபடுறான். அவனே வந்து கைது செய்து உள்ள அனுப்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் நடக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. போதைப் பொருள் இதை எல்லாத்தையும் இந்த ஆட்சியில் வந்து ஜனங்க பார்த்துட்டாங்க. இந்த 1.5 மாச காலத்தில் பார்த்துட்டாங்க. அடுத்து இடைத்தேர்தல் வந்தா கூட இடைத்தேர்தலில் வந்து அதிமுக தான் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் யாரை நிறுத்துறாரு அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க. இதுதான் நடக்க போது பாருங்க. ஏன்னா ஜனங்க வந்து ரெடியா இருக்காங்க மாற்றி போடுறதுக்கு. இப்போ ஜாம்பவான்கள் நீங்க குறிப்பிட்டது வந்து சி விஜயபாஸ்கர், அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த மாதிரி முக்கிய நிர்வாகிகளை குறிப்பிட்டீங்களா? யாரை சொல்லி எப்படி சொல்றீங்க? இல்ல போனவங்கள தான் சொல்ல முடியும். நான் இங்கே இருக்கிறவங்கள நான் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ போயிருக்கிறவங்க ஜாம்பவான்னு சொன்னாங்க. சரி, கரூர்ல இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், புதுக்கோட்டையில விராலிமலை விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கரூர் விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அம்மா இருக்கிற காலத்தில் வந்து அவருடைய மாவட்ட செயலர் பதவி எடுத்துட்டாங்க இல்ல. ஆனா அண்ணனுக்கு எடப்பாடியார் பொதுச் செயலர் வந்த பிறகு அவருக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாரு. மாவட்ட செயலர் பதவி அவர் தான் கொடுத்தாரு. அழகு பார்த்தாரு. அது இல்லாம எவ்வளவு பிரச்சனைகள் அவருக்கு, அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இடையில வந்து அவருக்கு அண்ணன் தான் வந்து ஆதரவா இருந்தாரு. அதே மாதிரி இந்த விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்கார் பாருங்க, அவருக்கு எவ்வளவு பிரச்சனை. அமைச்சரவையில் இருக்கிற போதே அண்ணன் முதலமைச்சராக இருக்கிற போதே அவருக்கு நிறைய பிரச்சனைகள். அவரை வந்து அமைச்சரவையிலிருந்து எடுக்க சொல்லி எவ்வளோ வந்து வலியுறுத்தல்கள்லாம் இருந்தது, வற்புறுத்தல்லாம் இருந்தது. ஆனாலும் கூட சரி இவரை எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு வந்து அவர் அமைச்சரவையில் வச்சிருந்தாரு. இல்லைன்னா அப்பயே அவர் எடுத்திருக்க வேண்டியவர். ஆனா அண்ணன் வந்து இப்போ மனிதாபிமான அடிப்படையில் வந்து அவரை வச்சுக்கிட்டு ஓட்டினாரு. இன்னைக்கு அந்த நன்றி கடனாக தான் அவர் வந்து இங்க வெளியே போயிருக்காரு. போனது மட்டும் இல்லை, நல்ல ஆக்ஷன் பண்றாரு. அங்கே பார்த்தீங்களா அவருடைய பண்ணுற ஆக்ஷன்லாம் பார்த்தீங்களா அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இங்கே என்னவோ வந்து பெரிய ஜாம்பவான் மாதிரி இருந்துட்டு அங்கே போய் சாதாரண முறையில் வந்து கேவலம் அவர் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. அதை வந்து பேண்ட்டை போட்டுக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு என்னவோ ஒரு விதமாக ஒரு அரசியல்வாதி மாதிரியே தெரியல. அவருடைய பக்குவமான என்ன மாதிரி சூழல் என்னாலே சொல்ல முடியல. எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு ஆட்சியில் நம்முடைய அதிமுகவில் ஒரு கௌரவமா இருந்துட்டு அங்கே போயிட்டு இப்படி இருக்காங்களேன்ற மாதிரி இப்படி இருக்கலாம்ன்றது கஷ்டமா இருக்குது. அவர் நினைச்சிட்டு இருந்தாரு வந்து விஜய் தலைமையில் சேரணும் நினைச்சிட்டு இருந்தாரு. எல்லா ஏற்பாடும் அப்படிதான் நடந்துட்டு இருந்து நாங்கெல்லாம் கூட சரி விஜய் தான் வராரு. அது விஜய் யாரை பாக்குறாரு? யாருமே பாக்குறது இல்ல. அவர் யாரதான் பாக்குறாருன்னு தெரியல. யாருமே பாக்குறது இல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கிங்க, யாரை பாக்குறாருன்னு தெரியல. ஆனா அவர் வரவே இல்லை. புஷி ஆனந்த் தலைமையில் தான் சேர்றாரு. புஷி ஆனந்த் தான் இன்னைக்கு அவர் தலைமையில் தான் ஒவ்வொருத்தரும் போறவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் ஜாம்பவானம். அதிமுகவுடைய எம்பி தனபால் அவர்கள் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் அதிமுகவுடைய அந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பாகவும் அதேபோன்று கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள் குறித்தும் பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.